பிப்ரவரி மாதம் மலையாளத்தில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் பிராம யுகம். இந்த படத்தில் மம்முட்டி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்த எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தமிழ் டப்பிங்லையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இந்த படம் ஃபைனலாக 60 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த பிராம யுகம் படத்தை வர மார்ச் 15 சோனியில் உள்ள தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அடுத்து கேம் சேஞ்சர் நம்ம சங்கர் டைரக்ஷனில் ராம் சரண், கியாரா அத்வானி, எஸ்.ஜே. சூர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம தமன் தான். இந்த கேம் சேஞ்சர் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை வர மார்ச் 27 நம்ம ராம் சரண் பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அடுத்து சிதம்பரம் டைரக்ஷனில் பிப்ரவரி 22 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் மஞ்சுமெல் பாய்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆன 12 daysல 100 crore கிராஸ் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடாக. இந்த படம் தமிழ்நாடுல மட்டுமே 20 crore மேலே கலெக்ஷன் பண்ணி ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. இந்த படம் ஃபைனலாக எந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து காடு வெட்டி. இந்த படத்தில் நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த காடு வெட்டி படத்தை வர மார்ச் 15 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லி ஒரு நியூ போஸ்டரும் லான்ச் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லா தான் இருக்குது. அடுத்து லால் சலாம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் லால் சலாம். இந்த படம் ஃபைனலாக 30 கோடி தான் கலெக்ஷன் பண்ணி ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டர் ஆகியிருக்கு. லால் சலாம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை லால் சலாம் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுவாங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ப்ரீமியர் ஆக போகுது.